அன்பிற்குரியவர்களே, பொதுக்காலத்தின் 21வது ஞாயிற்றுக்கிழமை இன்று நாம் மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். எசையா இறைவாக்கிற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம், அதனுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற போது, எருசலேம் நகரை அசிரியர்களின் தாக்குதலிலிருந்து, அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அதிகாரம் மாற்றம் ஏற்படுத்தப்படுகின்றது. தலைமையானது ஒருவரிடத்திலிருந்து இன்னொருவருக்கு கொடுக்கப்படுகின்றது. செபுனா என்கின்ற அரசவையின் ஆலோசகர் தன்னுடைய அதிகாரத்தை மக்களுக்கு பணிவிடை செய்வதற்காக இல்லாமல் அவர் தனக்காக, தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்திய காரணத்தால் அவருடைய பணியிலிருந்து அவர் நீக்கப்படுகின்றார். அந்த அதிகாரமானது அவரிடமிருந்து எடுக்கப்பட்டு எலியாக்கிம் என்பவருக்கு வழங்கப்படுகின்றது. எலியாக்கிம் என்பவருக்கு தாவீது குலத்தின் திறவுகோல் கையிலே வழங்கப்படுகின்றது. இடைக்கட்சியை அவர் பெற்றுக்கொள்கின்றார். இந்த திறவுகோலும் இடைக்கட்சியும் அதிகாரத்தின் அடையாளமாக இருக்கின்றது. அதிகாரம் என்பது மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக, மற்றவர்களை தாங்கி பிடிப்பதற்காக. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய சமுதாயத்திலும் சரி, நாம் ஒரு அதிகாரத்திலோ தலைமையிலோ இருக்கின்ற போது நமக்கு கீழ் இருப்பவர்களை நாம் எப்படி நடத்துகின்றோம்? இந்த அதிகாரம் என்பது நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு, நம்முடைய சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கு நாம் பணிவிடை செய்வதற்காக, நாம் அவர்களை தாங்கி பிடிப்பதற்காக. ஆகவே கடவுள் கொடுத்திருக்கின்ற இந்த ஒரு மாபெரும் அழைப்பை, அதிகாரத்தை கொண்டு நாம் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய முற்படுவோம். இன்றைய 2ஆம் வாசகத்திலே புனித பவுல் ரோமருக்கு எழுதிய திருமுகத்திலே அழகாக சொல்கின்றார், கடவுளுடைய ஞானம் பெரியது, மனித அறிவை விட அது பெரியது. மனித அறிவை கொண்டு நாம் கடவுளுடைய திட்டத்தை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. விசுவாசம் என்பது அனைத்திற்கும் விடை காண்பது அல்ல. சில நேரங்களிலே ஒரு சிலவற்றிற்கு நாம் விடை காண முடியாது. விசுவாசம் என்பது கடவுளை முழுமையாக அறிந்து கொண்டு அவருடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றுவதுதான் உண்மையான விசுவாசம். கேள்வி கேட்பதை விட நாம் அவருடைய திட்டத்தை அறிந்து கொண்டு அதை நிறைவேற்றுவோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு ஆண்டவர் தன்னை பற்றி மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்கின்ற முதல் கேள்வியையும், தன்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்கின்ற 2வது கேள்வியை சீடர்களிடமும் இயேசு கேட்கின்றார். இயேசு எனக்கு யார் என்கின்ற கேள்வியை இன்றைய தினம் நம்முடைய மனதிற்குள் எழுப்புவோம். இயேசுவை அறிந்து கொள்வது என்பது வேறு, இயேசுவின் அனுபவம் என்பது வேறு. இறை அறிவை விட இறை அனுபவம் மிக மிக முக்கியம். கடவுளை அறிந்து கொள்வது மிக எளியது. நாம் விவிலியத்தை வாசிப்பதன் வழியாக, மற்றவர்கள் சொல்வதை கேட்பதன் வழியாக, குருக்களின் மறையுரைகளின் வழியாக நாம் இறைவனை பற்றி அறிந்து கொள்கின்றோம். இறைவனை பற்றி அறிந்து வைத்திருப்பது மட்டும் முக்கியமல்ல, இறை அனுபவத்தோடு நாம் இருக்க வேண்டும். அந்த இறை அனுபவம்தான் நம்மை வழி நடத்தும். நாம் உண்மை கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால், நான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்கின்ற அடையாளம் நமக்கு வேண்டும் என்றால், நாம் இறை அனுபவத்தை பெற்று அதன்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முறை தந்தை தன்னுடைய மகனை மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்த ரயில் நிலையத்திற்கு அழைத்து செல்கின்றார். அழைத்து சென்ற அவர் திடீரென்று தன்னுடைய மகனை விட்டுவிட்டு அருகில் இருந்த ஒரு தூணிற்கு பின்பு மறைந்து நிற்கின்றார். அப்பொழுது அந்த சமயத்திலே அந்த மகன் இங்கும் அங்குமாக தேடுகின்றான் தன்னுடைய தந்தைக்காக. சிறிது நேரம் கழித்து தந்தை அந்த மகனுக்கு முன்பாக தோன்றியவுடனே அந்த மகன் ஓடி வந்து கட்டி அணைத்து கொள்கின்றான். அப்பொழுது தந்தை கேட்கின்றார், நீ என்னை எப்படி கண்டுகொண்டாய் என்று. அந்த மகன் சொல்கின்றான், உங்களுடைய குரல் எனக்கு நன்றாக தெரியும், உங்களுடைய தொடுதல் எனக்கு நன்றாக தெரியும், உங்களுடைய முகம் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது. ஆகவே நான் உங்களை கண்டு கொள்வது என்பது மிகவும் எளிதாக இருந்தது என்று சொல்கின்றான். அன்பிற்குரியவர்களே, நாமும் கடவுளை இப்படித்தான் கண்டுகொள்ள வேண்டும். கடவுள் எனக்கு யார்? இயேசு எனக்கு யார்? அவர் என்னுடைய வாழ்விலே யாராக இருக்கின்றார்? நான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்று நாம் பிறருக்கு நம்மையே அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வின் வழியாக கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, நம்முடைய செயல்கள், நம்முடைய வாழ்வு, நம்முடைய நற்பணிகள் அனைத்துமே கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். நாம் அனைவரும் உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திட இறையருளை நாடி இன்றைய தினம் தொடர்ந்து ஜெபிப்போம்.